பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல நிறைய பேர் படிச்சு வந்துடுறோம். நிறைய கம்பெனிகள், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், இல்லைன்னா சாஃப்ட்வேர், இது மாதிரி நிறுவனங்களும் நிறைய வந்துருச்சு. ஆனா நிரந்தரமான வேலை பலருக்கும் கிடைப்பதில்லை. சொன்னா 10 ஒன்னா இருக்காங்க, இல்லைன்னா கொஞ்ச நாள் வச்சிருந்தா அப்புறம் அனுப்பிச்சு டெர்மினேட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இல்லாம ஒருவருக்கு நிரந்தரமான வேலை கிடைக்க என்ன செய்யணுங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அதாவது நிரந்தரமான வேலை கிடைக்கணும்னா நம்ம வீரபத்திரர் வழிபாடு செய்யணும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முக்கியமான பணினா ஒரு நிரந்தரமான வேலை, நல்ல வேலை கிடைக்க வேண்டும். இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம வீரபத்திரர் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிரச்சனைகள் அனைவும் கிளியர் ஆகும். நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு சிவபெருமானின் உக்கிரவாத அவதாரங்கள்ல ஒருவராக இருப்பவர் தான் வீரபத்திரர். இந்த வீரபத்திரர் சிவபெருமானுடைய வேர்வை துளியிலிருந்து உருவானவர்னு புராணங்கள் கூறுகின்றன. தட்சன் செய்த யாகத்தில் சிவபெருமானுக்கு அவமரியாதை நேர்ந்து விட்டதால் அந்த தட்சனையும் மற்றவர்களையும் அழிப்பதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவர் வீரபத்திரர். இவரை வழிபாடு செய்யும் போது முழு மனதோடு வழிபாடு செய்தோம்னா நம்மை ஏளனமாக நினைத்தவர்களும் எதிரியாக நினைப்பவர்களும் நம்மை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள். ஆக இந்த வீரபத்திரரை என்னைக்கு வழிபாடு செய்யணும்? வீரபத்திரரை நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்வது சால சிறந்தது. ஏன்னா காவல் தெய்வமாக பல ஆலயங்கள்லயும் வீரபத்திரர் சிவாலயங்கள்ல இருக்காரு. சில ஊர்ல இப்ப திருவானைக்காவல் கோயிலுக்கு எதுக்காலேயே தனியாக வீரபத்திரர் கோயில் இருக்கும். இந்த வீரபத்திரருக்கு ஒற்றைப்படை எண்ணிக்கையில வர்ற மாதிரி வெற்றிலைய மாலையாக கட்டி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். எப்படி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துகிறோமோ அதுபோல வீரபத்திரருக்கும் வெற்றிலை மாலையாக தொடுத்து அவருக்கு சாற்ற வேண்டும். 2 நெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். 10A1 ஜாப் நிரந்தரமாகும். தற்காலிக பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தடைகள், பிரச்சனைகள், இடையூறுகள் எல்லாம் கொடுக்கறவங்க எல்லாம் விலகி போயிடுவாங்க. இந்த வீரபத்திரர் கோவில் இல்லைன்னா என்ன சார் பண்றது? நமக்கு தான் எடுத்தோடனே சந்தேகம் வந்துருமே. நீங்க அதுக்காக ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. பக்கத்துல ஆஞ்சநேயர் ஆலயம் இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு சென்று வெற்றிலையை மாலை சாற்றி வந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு நல்ல முறையில வேலை கிடைக்கும். ஆக நிரந்தர வேலை கிடைக்கும். வீரபத்திரருக்கு வஸ்திர தானம், வஸ்திரம் வாங்கிட்டு கொடுப்பது, வெற்றிலை மாலை போடுவது அருமையான ஒரு பணிகள். இதெல்லாம் தொடர்ந்து நீங்க ஒரு 7 வாரம் அல்லது 9 வாரம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிக பணிகளில் இருப்பவர்கள் நிரந்தர பணிகளில் அமர்வதற்கான யோக பாவத்தை வீரபத்திரர் வழங்குவார். ஆகவே தொடர்ந்து நீங்க வீரபத்திரர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் செய்து எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.